பிரான்சின் வால்டுவாஸ் மாவட்டத்தில் சமூக வீட்டு வசதி வாரியத்திற்கு எதிராக பல வாடகைதாரர் சங்கங்கள் இணைந்து பெரும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. நியாயமற்ற முறையில் கூடுதல் வாடகை கட்டணங்களை வசூலிப்பதாக அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். ஒரே அளவிலான வீடுகளுக்கு வெவ்வேறு நபர்களிடம் மாறுபட்ட கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக குடியிருப்பாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மேலும் காற்றோட்ட வசதிகளை சுத்தம் செய்தல் மற்றும் புல்வெளிகளை பராமரித்தல் போன்ற பணிகளை செய்யாமலேயே அதற்கான கட்டணங்களை தொடர்ந்து வசூலிப்பதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த வீட்டு வசதி வாரியம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பொறுப்பேற்றதிலிருந்தே நிர்வாக சீர்கேடுகள் தொடங்கிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முதியவர்கள் வாழும் வீடுகளில் பழுது பார்க்கும் பணிகளை முறையாக செய்யாமல் மிக மோசமான தரத்தில் ஒப்பந்த நிறுவனங்கள் செயற்பட்டதாகவும் வாடகைதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கட்டண கணக்கீடுகள் குறித்த விளக்கங்களையும் ஆதாரங்களையும் வாடகைதாரர் சங்கம் கேட்டபோது வாரியம் முறையான பதிலை அளிக்காமல் காலம் தாழ்த்தி பதில் வழங்கியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி இந்த முறைகேடுகளின் மதிப்பு 3 மில்லியன் யூரோக்களுக்கும் அதிகம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குற்றச்செயல்களுக்கு பதிலளித்துள்ள வீட்டு வசதி வாரியம் தங்களின் செயற்பாடுகளில் முழு வெளிப்படைத்தன்மை இருப்பதாகவும் 2026ஆம் ஆண்டில் வீடுகளின் மறுசீரமைப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக 75 மில்லியன் யூரோக்கள் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.